Hi friends, welcome to our channel. ரொம்ப நாள் குட்டீஸ் எல்லாம் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க, எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க மினியேச்சர் குக்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால எங்களால் வீட்டில் போட முடியல. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராக்கெட் ஸ்டவ் அடுப்பு செஞ்சோம் இல்லையா, அதுதான் பாருங்க அங்கே இருக்கு அங்கே இருக்கு. ஸோ அதில் இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி உங்களுக்காக நாங்கள் குட்டியாக மினியேச்சர் அடுப்பில் செய்ய போகிறோம். ஸோ நம்ம பாப்பாவும் இருக்க தான் போகிறாங்க, அவங்க பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ இப்போ செம்ம காண்டு இருப்பாங்க குக்கிங் வீடியோ போடாதனால. ஒரு இது கேள்வி கமெண்ட்ல ஃபுல்லா போடல சொன்னீங்க, ஏன் போடல. அதுதான் கொஞ்சம் தம்பி வேற கொஞ்சம் பெரிய ஆயிட்டானா, கொஞ்சம் தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப கேக்குறாங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப விரும்பி பாக்குறாங்கல்ல. அதுவும் இல்லாம இந்த ஆளோட காமெடி அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா காமெடியா பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன ரெசிபி அப்படின்னா, நீங்க தந்தூரி சிக்கன் பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் தந்தூரி காலிஃப்ளவர் பார்க்க போறோம். அது எப்படின்னா, இந்த ராக்கெட் அடுப்பு இருக்குல்ல, இந்த ராக்கெட் அடுப்புல நீட்டா ஒரு கம்பி வந்து அந்த காலிஃப்ளவர்ல சொருகி தீச்சு எடுக்க. அது மாதிரிதான் ஏண்டாங்க ஒரு ஐடியா. அது தீச்சி எடுத்து காட்டுறதுக்கு வந்து அது ரொம்ப சீடு இல்லங்க, அதெல்லாம் சரி நல்லாதான் இருக்கும். இந்திய யூடியூப் வரலாற்றுல அந்த தீஞ்சி போன்றது தின்றதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கு. அந்த அடிச்சுல தீசி எடுத்து கூட டேஸ்ட் பண்றதுக்கு வந்தாச்சு. இல்லங்க, அதெல்லாம் நல்லதா இருக்கும். தந்தூரி காலிஃப்ளவர் நான் செய்யறேன் பாருங்க. இது நான் சொன்னது உண்மையா பொய்யா பாருங்க, லாஸ்ட்ல தீச்சி தான் எடுத்து பாருங்க, முடிஞ்சு போச்சுட்டு போறாங்க. சரி, அது இருக்கட்டும்ங்க. இந்திய யூடியூப் வரலாற்றிலேயே முதன் முறையாக மினியேச்சர் ராக்கெட் அடுப்புல டிஷ் செய்ய போறது இந்த மாலாவும் இந்த சங்கர் தான். எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, மாலா சங்கர் வீடியோல பார்த்து ஈயெல்லாம் உள்ள போகுது இல்ல. அது எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை எல்லாம் பண்ண வேணா, இப்ப செஞ்சிடலாம் வாங்க. பேசிட்டே இருக்கோம் தானே, இப்ப உடனே அது லாஸ்டா கற்பனை போய் முடியும். கற்பனை போய் முடியுமா? ஆமா. இங்க பாருங்க, நம்ம மினியேச்சர் ராக்கெட் அடுப்பு. என்னம்மா பிளாக் நல்லா முடி கலர்ல இருக்கு. பிளாக் நல்லா முடி கலர்ல, சிமெண்ட் பின்ன என்ன மண்ணு கலரா இருக்குமா? இது வந்து நம்ம நேத்து சுடுதண்ணி இதுல காய வச்சோம். சோ அதோட இருக்கு. இப்ப வந்து நாம இதுல நாளா கீழே விட்டதா உடஞ்சிருச்சு. சரி, உனக்கு தெரியாம விட்டு போட்டுக்கிறேன். இங்க பாருங்க, அதனாலதான் கலர் பாருங்க, இது வேற கலர்ல இருக்கு, இது வேற கலர்ல இருக்கு. என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. சரி, இப்ப நம்ம இதை ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சிடலாம். பத்த வச்சு காலிஃப்ளவர் காணுமே, காலிஃப்ளவர் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். எல்லாம் ரெடியா இருக்கா? ஓகே, நம்ம காலிஃப்ளவர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவரை நாம என்ன பண்ணணும், சுடுதண்ணில பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கிரில் ராக்கெட்ல இந்த ராக்கெட்ல பறக்க வைக்க போறோம். ராக்கெட் அடுப்புல பறக்க வைக்க போறோம், இந்த கம்பில போட்டு சுட போறோம். ஓகே, இப்போ அடுப்பு பத்த வச்சிடலாமா? விறகு எரிகிறதா? அடுப்பு இது சட்டி முட்டி சாமானம் கடாய் எடுக்கணுமா? கடாய் எடுத்து வைத்து விட்டாச்சு. ராக்கெட் மேல வச்சுட்டேன். ராக்கெட் ராஜா அடுப்பை தள்ளி விடுங்கள் ராஜா. இதில் தண்ணி சிறிதளவு தண்ணி ஊத்தணும். கொடுங்க, நான் ஊத்துறேன். நான் தான் செய்யணும். சரி சரிங்கப்பா. அதுக்காண்டி அடுப்புலாம் போதுமா? போதும். சாக்கா? ಬೇಕು சாக்கு. ஓகே, தண்ணி இப்பொழுது சூடாகி விட்டது. அந்த பாறாங்கல் மேல வச்சாச்சு. இப்ப அது கவுந்து உளுந்து போன, அதுக்கு தான் வச்சுக்கிறது. நாங்க இப்ப இந்த காலிஃப்ளவர் எடுத்து இதில் ஒன்றாக போடுகிறோம். மேல தூக்கி போடுங்க, மேல தூக்கி போட அது ஃபுல்லாயிட்டு ராக்கெட் எல்லாம் பறந்துடுது. தண்ணி அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் எடுங்க. குளிக்கரண்டி இருக்குமா? குளிக்கரண்டி வச்சு எடுங்கம்மா, உள்ளார இருக்கு. குளிக்கரண்டி வீட்டுக்குள்ள இருக்கு, நான் எப்படி போறது? நீங்களே போங்க. குளிக்கரண்டி எடுத்து தண்ணி மொள்ளவும். மொன்று அதையாய் காலிஃப்ளவரையிலே கொட்டவும். மொன்று அறையை இங்க பாருங்க, உட்கார்ந்து போச. இது இந்த காலிஃப்ளவர் ஸ்மெல்லுக்கு போபு குட்டிஸ்லயே வந்துருச்சா? ஓகே, வேகட்டும் நன்றாக வேகட்டும். எப்பொழுது வேவதோ. எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சு விடணும்.
எப்படி மரத்துலயே அறுத்து எடுத்து வந்தீங்களா? ஆமா. ஓகேவா? ம். கொஞ்சமா தேவையான அளவு உப்பு. நன்றாக வேகிறது தானே? வேகட்டும். நம்ம வேகிற கேப்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். தந்தூரி, காலிஃப்ளவர் தந்தூரிக்கு. ராக்கெட் அடுப்பு எப்படி எரியுது பாருங்க. செம்ம. ஆனா இது வேகவில்லை. வா கொதிக்குது. திருப்பி போடலாமா? போடுப்பா. ஒரு பக்கம் வெந்து நம்ம பெரிய பிரியாணி போசில வச்சிருக்கணும். 4 இது கூட பத்தல. வெந்துச்சு மலா கொலவலும் போயிட்டு போகுது. அப்புறமா வேகலாம் தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் பாயில், ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த சுடுதண்ணில இருந்தா போதும். அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, புழுக்கள் அதெல்லாம் வந்து தானா போதும். சரி இப்ப எடுத்துலாமா? மசாலாவே ரெடி பண்ணலாம். போயிடலாம். எடுத்து இங்க பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. நம்ம ராக்கெட் ஸ்டவ் அப்படியே சந்தோஷமா இருக்குமே. சந்தோஷமா இருக்கு. ராக்கெட் ஸ்டவ் யாருன்னா ஐடியா கொடுத்தா அது மாதிரி பண்ணிக்கங்க. சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தயிர் எடுத்துடலாம். இது பேர் என்ன? சிலிகான் தந்தூரி. ஓகே. இங்க பாருங்க ராக்கெட் ஸ்டவ். ராஜா புகை ஸ்டவ். ராக்கெட் ஸ்டவ். ராஜா ராக்கெட் பாட்டு 50 டைம்னா பாட்டுக்கோப்பா. எனக்கு போர் அடிக்குது. தயிர் போட்டாச்சா? அதுல கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும், உப்பு போடணும், சால்ட் போடணும், மல்லித்தூள் போடணும். உப்பு சால்ட் ஒண்ணுதாமா? இது வந்து மிளகாய் பொடி, இது வந்து மஞ்சள் பொடி, லிட்டில் பிட் ஆஃப் சால்ட். அடுத்து மலா எனக்கு ஒரு டவுட் மலா. என்னது அது உள்ள வத்தி போச்சு? கரம் மசாலா. எனக்கு ஒரு டவுட். போதும் மலா. அந்த மஞ்சள் கலரா இருக்குல்ல, அதுக்குள்ள கொஞ்சம் இருக்கு, அது போடவே நீ. அது வந்து மல்லித்தூள். மலா அந்த கொத்தமல்லி தலை எடுத்து போடு. இது கொத்தமல்லி தலை இல்லைங்க, கஸ்தூரி மேத்தி கொட்டியாச்சு. அடுத்து இதுல என்ன தெரியுமா இருக்கு? கார்ன்ஃபிளவர். இப்ப தெரிஞ்சு பாருங்க. கார்ன்ஃபிளவர் புரியல, நல்ல டேஸ்டா இருக்குமா? கார்ன்ஃபிளவர் தேவையான அளவு. தண்ணி எங்க இருக்குன்னு தெரியுங்களா? இதுல வந்து நாம சிறிதளவு தண்ணியை ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். அது யாருக்கு தான் தெரியாது மிக்ஸ் பண்றது. இப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களே. ஓகே ஓகே. என்ன மலா ஊறுகாய் மாதிரி ஆகி போயிடுச்சு, மாங்காய் ஊறுகாய் மாதிரி. நம்ம இது காஷ்மீரி சில்லி பவுடர் அந்த கலர். அப்படியா? அப்படியே கொடுத்தா நல்லா இருக்க மாட்டேங்குது, ஊறுகாய் மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த கலவையில் இன்னொரு வேலை செய்ய மறந்துட்டேன். இது என்ன தெரியுமா? இஞ்சி எடுத்து இப்படி வச்சு துருவிடணும். சரியா? அரைச்செல்லாம் போடுறது இல்லையா? அரைச்சி போட கரண்ட் இல்லை, ஏதோ காரணத்தினால் துருவி போட்டு விட்டோம். வேகமா பண்றேன். இது யாருக்குன்னு தெரியாது. இஞ்சி போட்டாச்சு. காரஞ்சோரமா பண்ணி கொடுக்க போறேன். இஞ்சி போட்டாச்சா? அடுத்து பூண்டை எடுத்து அதே போல துருவணும். என்ன பேச்சோ? துருவணும். ஓகே, பூண்டும் துருவியாச்சா? இப்பொழுது நன்றாக அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டும். நாம் வேக வைத்திருந்த காலிஃப்ளவரை ஒன்றொன்றாக எடுத்து போட வேண்டும். மன்னர் பண்ணா அங்கே தெரியவில்லை, காட்டுங்கள். ஏன்னா நான் வடிவேல் சாருங்களா? நான் என்ன வடிவேல் சாருங்களா? மன்னரா? ஆமா, மங்குனி அமைச்சரே அப்படி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். என்னை பாருங்க, நாம வந்து இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது. பாருங்க, நாம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை எடுத்து நான் இதுல கோக்க போறேன். எதுல? அந்த கம்பில. சரியா மலா? மேல நீ எதுவும் கண்டுக்காத, அதே மாதிரி சாப்பிடறதுக்கு வந்துடாத. அது மட்டும் ரொம்ப கச்சிதமான விஷயம். அதெல்லாம் இல்ல, சிக்கன் கோக்கற மாதிரி கோக்கணும். பார்த்து, காலிஃப்ளவர் மோசமான நிலைமையில இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தந்தூரி சிக்கன் தந்தூரி. ஒண்ணு கூட எட்டி கூட பார்க்காது ஒண்ணு. கோபி தந்தூரி. சரியா? மலா. ஆமா, குட்டி பாகுபலி முடிச்சிட்டாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். இவ்வளவு நேரம் நாங்க ஏன் தனியா இருந்தோம்னா குட்டி பாகுபலி தூங்கினாரு. இப்ப வந்து அது வேலைக்கு செஞ்சுட்டு ஆட்டே போடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள முடிச்சிட்டாரு.
மது நானும் சாப்பிட போறேன், நீ வாயை திறந்து பார்க்க போற. அது மட்டும் எனக்கு தெரியாது. முடியாது. நாவில் எச்சு ஊறுது. நாவில் சுவை உணர்வுன்னு சொல்லுவாங்க இந்த மெட்ராஸ் சமையல் அக்கா. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும், அந்த மாதிரி நாவின் சுவை பார்க்கலவே அப்படியே பச்சைதான் வாய்க்குள்ள போட்டுக்கலாம் எனக்கு. ஆமா மலா, இதுல கொஞ்சமா இந்த எண்ணெய் எடுத்து ஊத்துங்க. அடுப்பு தக தகன்னு எரியுது. அப்படியே சல் சல் சல்னு ஊத்தணும். அப்படி இங்க பாருங்க, தந்தூரி சிக்கன், தந்தூரி காலிஃப்ளவர். உலக வரலாற்றிலேயே முதன் முறையாக நாங்க ராக்கெட் அடுப்புல எல்லாம் விறகுலாம் வெளியதான் இருக்குது. ராக்கெட் அடுப்புல நாங்க வந்து செய்யறோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லாதான் இருக்கும். நல்லா செம்மையா இருக்கும். மலா அடுப்புக்குள்ள வச்சிடாதீங்க, மேலாப்புல அந்த சூட்லயே பண்றேன். பண்ணுங்க. விறகுலாம் திருப்பி காட்டணும். திருப்பி காட்டுங்க. திருப்பாம காட்டுங்க. திருப்புங்க திருப்புங்க. கருப்பு கருப்பு ஆகுதுங்க பாருங்க. என்னைக்கும் ராஜாவா வாழணும். போதும். போதுமா? சிக்கன் 65 மாதிரி யாருமே இதுவரை இந்திய உலக வரலாற்றில் உப்பு கறி உலக வரலாற்றில் முதல் முறையாக மினியேச்சர் ராக்கெட் அடுப்பில் நாங்கள் தான் வந்து தந்தூரி காலிஃப்ளவர் கோபி பண்ணிருக்கிறோம். நீயா நானா கோபி பண்ணிருக்கிறோம். எடுத்துடலாமா? ஒரு 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 சூப்பர். காலிஃப்ளவர் தந்தூரி ரெடி. என்னங்க, எங்க கோபி தந்தூரி நல்லா இருந்ததா? முத மினியேச்சர் ராக்கெட் அடுப்புல நாங்க பண்ணதுங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். அங்க பாரு, நிதலுக்கு வேணுமா? அங்க பாரு. எனக்கு வாய பார்த்து அது மாதிரி பழகிட்டான். எனக்கு காலி. செமையா இருக்குதா? அவ்வளவுதான். எங்க மினியேச்சர் ராக்கெட் அடுப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்ன ஒண்ணு எரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா கஷ்டப்பட்டா சூப்பரா, ஆனா சூப்பரா எரியுது. எரிய வச்சுட்டாங்கன்னா அப்புறமா சூப்பரா எரியுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. பாய். தேங்க்யூ. பாய்.